எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த படம் உண்மையிலேயே டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதுல ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதே மாதிரி டிஓபியும் அதே மாதிரி தான். இந்த லைட்டு வேணாம் அந்த லைட்டு வேணாம் அதெல்லாம் கிடையாது. இருக்கிற வெளிச்சத்தில் எப்படி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காங்க படத்தை. அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு டே போன அன்னைக்கு கொச்சின்லேருந்து போகும்பொழுதே 12 மணி ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்பொழுது மேடத்துக்கு மேக்கப் போடணும். மேடத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும். எனக்கு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டு. உடனே சார் சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார்னு உட்கார இந்த சாப்பிட்ற சீன் ஒரு சீன் இருக்குது. அதில் இப்படி சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது இங்கே பாருங்கள் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை. சரி சார், நான் எப்பயுமே டைரக்டர் சார் சொல்கிறபடி செஞ்சிருவேன். நான் சார் சொல்கிறபடி அப்படியே பார்த்தேன். இப்படியே பாருங்கள், இங்கே நான் நடந்து போகிறத அப்படியே பாருங்கன்னாரு. அப்படியே பார்த்தேன். இங்கே ஒருத்தவங்க படுத்துருப்பாங்க பாருங்கன்னாரு. அப்படியே பார்த்தேன். கொஞ்சம் எப்படி பார்க்கணுன்னு முதல்ல சொல்லி கொடுத்துட்டார். அப்படியே பார்த்தேன். அப்படியே இலைய மூடுங்கன்னாரு. இலைய மூடினேன். கையை கழுவுங்கன்னாரு. கழுவிட்டு திரும்ப அந்த இடத்த பாருங்கன்னாரு. பார்த்தேன். வெளியே போகும்போது ஒரு லுக் கொடுங்கன்னாரு. கொடுத்தேன். அவ்வளோதான். நான் இது எப்படிடா, என்ன எதுனால இப்படி எடுத்தார், என்ன எது, அப்போ முன்னாடி ஒருத்தருமே இல்லையே, இவர் தான் போய்கிட்டு இருக்காரு, கேமரா போய்கிட்டு இருக்கு, என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. கடைசி படம் பார்க்கும்போது தான் தெரியுது அதனுடைய எஃபெக்ட்டு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, இருக்கிற இடத்துல அந்த டைம் லிமிட்டில் என்னென்ன பண்ணணுமோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோஆப்ரேஷன் ப்ரொடியூசரும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இது மூலமாக என்னுடைய ஃப்ரெண்டு ஹரிவுத்ரா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட கொண்டு போய் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். உடனே சரி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன தான் நாங்கள் கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலும், அவங்க பணம் போட்டு எடுத்துருந்தாலும், எங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதில் வச்சு தான் மக்கள் உள்ளே வருவாங்க. அதனால் இந்த படத்தை பற்றி என்ன, அதாவது ஒரு யங் டீமு, ஒரு அது இவர் டெபு டைரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு ஒரு சரியான வாய்ப்புகள் இன்னும் அமையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய டேலண்டட் டைரக்டர் இவர். ஸோ இவருடைய வெற்றியெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி சின்ன படங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா சிறு தொழில் தான் நாட்டையே வளர்க்குது. பட் அந்த மாதிரி சிறு படங்கள் நிறையா வந்தால் தான் இந்த மாதிரி சிறிய முதலீட்டாளர்கள் நிறையா வருவாங்க. நிறையா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறையா ஹீரோஸ் கிடப்பாங்க, ஹீரோயின்ஸ் கிடப்பாங்க எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு. ஏன்னா நாங்களாம் பெரிய படத்தில் போய் கேட்க முடியாது. இவங்க மாதிரி வந்தாங்கன்னா தான் எங்களால் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும். இந்த படத்துலலாம் நான் ஃபுல்லாக வந்திருக்கேன். அப்படின்றப்ப சிறு படங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் எல்லாருமே. தியேட்டருக்காரங்கிட்டையும் சிறு படங்களுக்கு ரெகுலர் ஷோ கொடுங்க. ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் ரெகுலர் ஷோ கொடுத்தா தான் மக்கள்கிட்ட போய் சேரும். இது என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி எல்லாருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் கிராணி படம் எல்லாருமே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். டைரக்டர் விஜயகுமார் சார் கூப்பிடும்போது இவர் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹாரராக எடுத்திருக்காரு அப்படின்போது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். அந்த எதிர்பார்ப்பை 200% ஃபுல்ஃபில் பண்ணி ரொம்ப அழகாக திகளோடு அந்த படம் முழுக்க உட்கார வச்சு அடுத்த பார்ட்டுக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு சீன் பை சீனாக அந்த ஆர்வத்தை தூண்டியிருக்காரு. இயக்குனரை தெரியுன்றதுக்காக நாங்கள் சொல்கிறது உண்டு. அது மாதிரி சொல்லும் போது என்னென்னா, எல்லாரும் நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் நல்லாலாம் கூப்பிட்டு வச்சு எங்களை திட்டுவாங்க. ஏன்டா யாருக்காக அது மாதிரி தைரியமாக 100% நீங்கள் தேட்டருக்கு நம்பி வரலாம். மிக முக்கியமாக ஒன்று என்னென்னா, இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை படிச்சிங்கன்னா அது இப்படி இருக்கும், நம்மளாம் கற்பனை பண்ணுவோம். இவருக்கு கற்பனையில் பேய் ஒரு மாதிரி இருக்கும், என் கற்பனையில் பேய். அது மாதிரி ஒரு கற்பனை இருக்குல்ல, அதுக்காக பேய் படம் வச்சுடாதீங்க. அது மாதிரி ஒரு கற்பனை இருக்கும்ல, அந்த கற்பனையை பிக்சராக ஒருத்தர் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகும்ல. எனக்கும் திருப்தியாகவே இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு ரொம்ப அருமையாக படம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று அதில் பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிங்கம்புலி அண்ணன் சொல்லவே தேவையில்லை. அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் அவருடைய சில எஃபர்ட்லாம் போடுவார். அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வடிவரிசைமா அவங்களுடைய நடிப்பை பற்றி பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிற பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக தேவையான சீன்ஸ் வச்சுருந்தாங்க. பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. செலவு பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையோ, அந்த காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கேமராமேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. இன்னொன்று, திரைப்படங்கள் இன்று இருக்கிற சூழ்நிலையில் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு ஆள் வரலன்றதுனால ப்ரொடியூசர்ஸ் காணாமல் போகிறாங்க. பல கற்பனைகள் தன்னுடைய எண்ணங்கள் வச்சுட்டு டைரக்டர் வராங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுது, ஆர்டிஸ்ட்டுங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. அதனால் தேட்டரில் படம் பாருங்கள்.
கொடுத்த காசுக்கு 100% உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி பயம்ன்றதுனாலலாம் ஐயோ என்னவா இருக்கும் குழந்தையில கூப்பிடுவோன்னு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டெஃபினட்டாக தேட்டரில் வந்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் வந்தால் நம்ம எல்லாம் மக்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு சிலது வந்து மசாலா ஐட்டம் இருக்கணும், அப்புறம் அந்த பாடல் ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு அப்படிலாம் இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமையே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 நிமிஷமா இதாக அது மாதிரி சம்திங் 2 மணி நேரத்துக்கு மேலே அதெல்லாம் இல்லாமையே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து பாருங்கள் இந்த கிராணி படத்துக்கு. 2வது பார்ட்டும் மிக விரைவில் எதிர்பார்ப்போம். ஓகே, இது 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன். எஸ், படம் ரிலீஸ் ஆகும், தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து நின்றதுனால 10 நிமிஷம் நானே பேசிட்டேன். சந்தோஷம். டெஃபினட்டாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ, ஹாய். ஹலோ. ரியலி தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்கேரியஸ்ட் மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. அதாவது ஹாரர்லேயே அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர் டச் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த கதை வந்து யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஒரு கதைக்களம் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அமேசிங், ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீரோ பர்டிகுலர்லி வடிவ அம்மா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் இஸ் எக்ஸலண்ட். எனக்கு டைரக்டர் விஜய் வந்து ஒரு ஃபார் த பாஸ்ட் 15 இயர்ஸாக எனக்கு தெரியும். சச் டேலண்டட் பர்சன் அண்ட் வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவருடைய ஒரு பெரிய முயற்சி இது. நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் இதை பார்த்து என்கரேஜ் பண்ணணும். உண்மையாகவே எல்லாருமே பயப்படுவீங்க, பாருங்கள். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். கிராணியோட ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்கில் ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சொல்லணுன்னா வடிவுக்கரசி அம்மாவை இந்த வடிவில் பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ திங்க் வெரி தாட்ஃபுல் ஆஃப் த டைரக்டர். அவரை இந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க விஷுவலைஸ் பண்ணி அந்த கிராணிக்கு ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுத்து, இன்ஃபேக்ட் ஐ ஆஸ்ட் ஹிம் ப்ரோஸ்டிக்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கா, பட் ஆக்சுவல் மேக்கப்லேயே தான் பண்ணியிருக்காங்க, விச் டுக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த மேக்கப் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, படைப்பு முழுமையாகவே சின்ன வயசுலேருந்து பாட்டிமா கிட்டே தான் மூலிமா நம்ம கதையெல்லாம் கேட்போம். இப்போ பாட்டிமாட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி சில திகிலான மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்தது. பட் வெரி நீட்லி கிராஃப்டட். இயக்குனர் விஜயகுமரன் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் இந்த மாதிரி ஒரு படைப்புகளை ரொம்ப ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கும். டாக்டர் செல்லையான் அவர் பேர் பார்த்தேன். த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ஆர்ஆர் அண்ட் ஆல் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஹாரர் படத்தில் அட் தி சேம் டைம் இதில் என்ன வயசு இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஆஃப் திகில் ரொம்ப அழகாக நீட்லி பேக்கேஜ் பண்ணி ஒரு அழகான வடிவத்தில் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டு என்ஜாய் த ஃபில்ம் இன் தி தியேட்டர்ஸ். மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு தி என்டையர் டீம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கிராணி வடிவுக்கரசியோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஹாரர் அப்படின்றதுல வந்து என்ன சொல்கிறது, நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் விஜய் வந்து எங்களுக்கு, விஜயகுமார் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு எங்களுக்கு. நாங்கள் அவர் பல வருஷங்களாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார், பல துறையில் இருந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு இயக்குனராக வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த படங்கள் வந்து குட்டி பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்ல ட்விஸ்ட்லாம் இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி நீங்களாக தான் கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஐம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஹிட் ஃபார் கிராணி. தேங்க்யூ. எல்லாருக்கும் பேசலாமா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிராணி அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தோம். இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, வடிவுக்கரசி அம்மா வந்து இப்படி ஒரு லுக்கு அண்டு மிரட்டியிருக்காங்க. நிஜமாவே அவங்களுடைய நடிப்புலேயும் அந்த திரைக்கதையிலையும் பயங்கர மிரட்டலாக இருக்குது. விஜய் சார் ரொம்ப அருமையாக இதை, அதாவது ஒரு வீடு ஒரு பாட்டி, அவங்க அடிக்கிற லூட்டி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஹாரர் ஃபீலில் இருக்குது. சிங்கம் புலி சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. படத்தில் மியூசிக் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் ஒரு படம், இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருக்குது. யூஸ்வலாக பேய்னா எப்படி வருவாங்க அந்த மாதிரிலாம், இது பேய் இல்லை, இது ஒரு வேற ஒரு புது கான்செப்டில் ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த என்டையர் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். குழந்தைகள் 2 பேர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த முகத்தை பார்க்கும்போதே அந்த ஃபீல் அப்படியே எடுத்து கொடுக்குது. இந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள்.
உண்மையாகவே ஒரு எப்படி சொல்கிறது, இது வரைக்குமே வந்து எவ்வளோ ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி பார்த்துருக்கோம். ஸோ இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிச்சு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பயப்பட வச்சுட்டாங்க. அண்ட் மெயினாக வந்து இதில் பண்ண வடிவகரசி மேம் வந்து படம் ஃபுல்லாகவே பேசவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட்லாம் வந்துட்டு உண்மையாகவே மிரட்டிட்டாங்க. உண்மையாக அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோல் டீமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஹீரோ அனந்த் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் அபர்ணா, அவங்களாம் வந்து ரொம்பவே சூப்பராக அவங்க கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் அதை தாண்டி பண்ண அந்த 2 குட்டீஸ், ஸோ அவங்க பண்ண அந்த கேரக்டர் வந்து உண்மையாகவே அவங்களும் கம்ப்ளீட்லி பேசாமல் கண்டிப்பாக அதை வந்து நாளைக்கு எல்லாரும் பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் டுகெதர் நம்மளுடைய டைரக்டர் சார் வந்து உண்மையாக மெனக்கெட்டிருக்காரு. ஏன்னா ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 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 ஃப்ளாஷ்பேக்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரொம்ப சஸ்பென்ஸாக நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ விஜயகுமாரன் சார் அவர்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹோல் டீமே எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இது நாளைக்கு பெருசா பேசப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கிரானி நல்ல ஒரு ஹாரர் கலந்த ஒரு மூவி. ஆக்சுவலா வேற ஒரு போர்ட்ரேட்டா வந்து இது வந்து அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வேற என்னமோ நினைச்சிட்டு வந்திருப்போம், ஆனா அந்த கிரானியை வந்துட்டு பாசிட்டிவா நினைச்சிட்டு வந்தோம். பட் ஆனால் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ நெகட்டிவா கொண்டு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை இவ்வளோ அழகா போர்ட்ரேட் பண்ண முடியுமா, இவ்வளோ அழகா ஒரு பேப்பர் எடுக்க முடியுமா, எல்லாரையும் பயப்படுத்த முடியுமா அப்படின்னா கிரானி நல்ல ஒரு படமா இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து வருது போகுது. படம் இந்த கிரானின்ற படம் கண்டிப்பா பேசப்படும், பெரிய பெரிய லெவலுக்கு பேசப்படும். ஏன்னா வடிவகரசி அம்மாவாகட்டும் சரி, நடிச்ச ஹீரோயின் அபர்ணா ஆகட்டும் சரி, எல்லாருமே ஓவராலா ஒரு நல்ல ஒரு கருத்தை இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கிரானி இருக்கா இல்லையா, செத்தாங்களா உசுரோட இருக்காங்களா, அதுதான் அந்த கருத்தோட பெரிய ஒரு பொலைட். பட் ஆனால் அவ்வளோ அழகா சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹீரோவாகட்டும் சரி, ஆனந்தாவும் சரி, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஜென்ரலான ஒரு கிராமத்து கதை, அந்த கிராமத்து கதையை கொண்டு வந்து இவ்வளோ அழகா கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது கஷ்டம் தான். ஆனால் பட் ஆனால் அதை டீம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அந்த டீமுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல இடங்களுக்கு வந்து சேர மக்களை நீங்களும் மீடியா நீங்களும் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல. கிரானி ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்கும். கண்டிப்பா இந்த டீமுக்கு பெரிய பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபா பழனியப்பன் எங்க இருக்கிறேன்னா கிரானி படம், அதாவது வடிவகரசி அம்மா கிட்டத்தட்ட சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம். அவங்க சினிமாவுக்கு வந்து 45 வருஷம் ஆண்டு விழாவே கொண்டாடிட்டாங்க. ஆனால் 45 வருஷத்தில் இப்படி ஒரு லீடு கேரக்டர் இந்த படத்தில் அவங்களுக்கு டைலாகே கிடையாது. ஒரே ஒரு டைலாக் தான். என்ன டைலாக்னா, படம் ஓப்பனிங்கில் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ், அந்த இது மட்டும்தான் பேசியிருக்காங்க. சூப்பராக, அதாவது விஜயகுமார் வந்து அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே முதல்ல காமெடி படம் அந்த மாதிரி படங்கள் எடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த படம் வந்து தியேட்டரில் அதிரும். ஏன்னா அவ்வளோ படம், அந்த ஒவ்வொரு காட்சியும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கிற சீனாகட்டும், அதில் நடித்த நடிகர்களாகட்டும், பேக்ரவுண்டு பிஜிஎம் ஆகட்டும், அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பேசப்படும், கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அட்டகாசமான படம். யூடியூப் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நண்பர்கள் படம் பார்க்குறவங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்களோட சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பேஜில் போடுங்க. கண்டிப்பாக கிரானி வந்து கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாத ஒரு அற்புதமான படம். டோன்ட் மிஸ் இட் கிரானி. ஓகே, டாடா.